الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த மாலை அமர்வில் கலந்து பயன் பெற்றவர்களாக நாம் இந்த சபையை விட்டும் திரும்பி செல்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். உண்மையில் நாங்கள் ஒவ்வொருவரும் சகோதரர்களை இப்படியான ஒரு மார்க்க அவைக்கு வந்து திரும்பி செல்லும் போது நாம் யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நான் என்ன பயன் பெற்றேன், கல்வி ரீதியாக அல்லது என்னுடைய அமல் ரீதியாக அல்லது என்னுடைய ஈமானில், இப்படி ஏதோ ஒரு துறையில் நான் பெற்ற பயன் என்ன என்பதை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களை, இப்படியான சபைக்கு வருகை தந்துவிட்டு நாம் திரும்பி செல்லும் போது அல்லாஹ்வின் மூலமாக எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பெரிய பேரு, பெரிய நன்மை என்னவென்றால், மஜ்லிஸினுடைய கடைசியில் நாம் எழுந்து செல்கின்ற போது அன் கூமு மக்ஃபூர் அல்லக்கும், நன்மைகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று எமக்கு சொல்லப்படும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தீமைகளையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிட்டான் என்ற ஒரு சோபனமும் எமக்கு சொல்லப்படுகின்றது. எனவேதான் சகோதரர்களே, நாங்கள் மிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் இப்படியான மார்க்க சபைகளில் கலந்து பயன் பெறுபவர்களாக எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டமான செய்தி என்னவென்றால் சகோதரர்களே, இன்று மனிதர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலவரம் என்னன்னு சொன்னா, காலையில ஒரு பயான், மாலையில ஒரு படம். விளங்கிச்சா? காலையில ஒரு பயான், மாலையில் ஒரு படம், அல்லது அதை மாற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். காலையில் படம், மாலையில் என்ன பயான். இப்போ சிலர்களுடைய நிலவரம் என்னன்னு சொன்னால், நாம் உலகத்தில் வெறுமனே நன்மை செய்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம பாவமும் செய்யணும். பாவம் என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். சகோதரர்களே, பாவம் நடைபெறும் மனிதனால். ஆனால் பாவம் செய்ய வேண்டும் என்ற இந்த சிந்தனை உணர்வு இருக்கிறதே, இது மனிதனை அழிவில் ஆழமான நரக படுகொலியில் தள்ளிவிடக்கூடிய ஒரு சிந்தனை. ஏன்னா நம்ம வாழ்றது மார்க்க போதனைப்படி வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கம் நமக்கு என்ன சொல்கின்றது? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கின்றான்? நல்லதுக்கு துணையா இருங்க, தீயதுக்கு துணை போகாதீர்கள். அப்ப இது ரெண்டு விரிக்கணும் என்ற கருத்தையா சொல்லுது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? தஆவனு அலல் பிர், நல்ல காரியத்துக்கு துணை செல்லுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பகைமைக்கும் பாவத்திற்கும் நீங்கள் துணை செய்பவர்களாக இருக்காதீர்கள். அதே போல மூமின்களை பற்றி அவர்களுடைய லட்சணை பற்றி சொல்லும் போது, அவர்கள் நன்மையை ஏவுபவர்களாகவும் தீமையை தடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். நன்மையையும் ஏவி தீமையையும் ஏவுபவர்களாக இருப்பார்கள் நல்லா சொல்லல. மாறாக அந்த குணத்தை யாருக்கு சொல்றான்? வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், நயவஞ்சகர்களுடைய பண்பு என்ன? யஅமுரூன பில் முன்கர், தீயதை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் மஅரூஃப், நல்லதை தடுப்பார்கள். அப்ப எனவே இரண்டும் கலந்த நிலை என்பது சகோதரர்களே, இது ஈமானுக்கு நல்லதல்ல. ஆனால் நாம் ஒன்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், மனிதன் என்பவன் பாவம் செய்கிறவன் தான், அவனால பாவங்கள் நடைபெறும். யாருமே உலகத்தில் சொல்ல முடியாது நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன்னு சொல்லி. அப்படி யாராவது சொன்னால் நம்ம யோசிக்காம சொல்லலாம், இவன் போய் சொல்றாங்க. யாராவது அப்படி சொன்னால் நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் என்று வாதிட்டால், நம்ம இவர் சரியா சொல்றாரா பிழையா சொல்றாரா என்று யோசிச்சு பதில் சொல்ல தேவையில்லை. இல்லை, இவர் தவறாக சொல்கிறார், இவர் சொல்வது பொய் என்று சொல்லிவிடலாம். காரணம் என்ன? நபி அவங்களே சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்பவர்கள் தான்.
ஆனால் அந்த தவறு செய்பவர்களில் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? தங்களுடைய தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு திருந்தி விடுவார்கள். எப்போதுமே தொடர்ந்து தவறில் இருக்க மாட்டார்கள், தன்னை திருத்திக் கொள்வார்கள். எனவே சகோதரர்களே, இந்த மாதிரியான சபைகள் எமக்கு தரக்கூடிய பெரிய பயன் என்னவென்றால், அல்லாஹ்வின் நினைவூட்டலை, ஞாபகத்தை எமக்கு தருகின்றது. அவனுடைய வழியில் நாம் செல்ல வேண்டும் என்ற சிந்தனையை எமக்கு வழங்குகின்றது. அல்லாஹ் போட்ட சட்டத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்ற உணர்வை எமக்கு தருகின்றது. உண்மையிலே இது நமக்கு நாளாந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு அவசியமான அம்சம். ஷைத்தானுடைய வேலை என்ன? இதுக்கு நேர் ஆப்போசிட். உங்களுக்கு மறதியை உருவாக்கி மானபங்கமான செயல்கள் எல்லாம் ஈடுபட வைத்து உங்களை நரகப்படிகுழியில் தள்ளி விடுவதுதான் அவனுடைய இலக்கு. இப்போ எங்களுக்கு தெரியும், மனித வாழ்க்கையில மனிதனுக்கு மறதி ஏற்படும், அப்படித்தானே? மறதி மனிதனுள்ள உள்ள இயல்பு. மறதிக்கு மார்க்கத்தில் மன்னிப்பு வேறு இருக்கிறது. சகோதரர்களை, இந்த மறதி மனிதனுக்கு ஏற்படுத்துறதுக்குரிய பிரதான சூத்திரதாரி ஷைத்தான். எத்தனையோ நல்ல காரியங்களை செய்ய நினைத்திருப்போம், கால தாமதமாகி ஆஹா செய்ய நினைத்தேனே மறந்து விட்டதே என்று கவலை வரும். அப்ப யாரு மறக்க செய்தது? ஷைத்தான். எங்களுக்கு தெரியும், மூசா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேரும் பயணம் போற நேரத்தில் ஒரு இடத்துல வச்சு மூசா நபி என்ன செய்யறாங்க, தன்னோடு வந்த அந்த தன்னுடைய சேவகரிடத்துல ஆத்தினா கதா அனா, எமது சாப்பாடை கொடுங்க, இந்த பிரயாணத்தில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் என்று சொன்ன நேரத்தில் அப்போ வந்த வாலிபர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்றாரு, ஆஹா சாப்பாடு ஒரு இடத்துல என்ன செய்து விட்டது, அந்த நாம் கொண்டு வந்த மீன் பாஞ்சி ஓடிட்டு, அது கடல்ல பாஞ்சி என்ன செஞ்சுட்டு ஓடி விட்டது. பிறகு சொன்னார்கள், வமா அன்சானீஹு இல்ல ஷைத்தான் அன் அல்குரா, உங்களுக்கு சொல்லதான் நினைத்து கொண்டிருந்தேன், ஷைத்தான் மறக்கடித்து விட்டான். சகோதரர்களே, யூசுப் நபி சிறையில் இருந்த போது 2 சிறை கைதிகள் அவரோடு இருந்தாங்க, அப்படித்தானே? அதுல ஒரு சிறை கைதிக்கு கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க, உனக்கு விடுதலை கிடைக்கும்ண்டாங்க. அடுத்தவருக்கு சொன்னாங்க, இல்லை நீ கொல்லப்படுவாய். சரி, யாருக்கு விடுதலை என்று சொன்னார்களோ அவரை பார்த்து சொன்னார்கள், வகால லில்லதி ظن, அல்லாஹ் சொல்கிறார், அன்னஹு நாஜிம், யாரு விடுதலை பெற போகிறாரோ அவரிடத்துல சொன்னாங்க, உذ்குர்னி இன்த ரப்பிக், உன்னுடைய தலைவரிடத்துல போய் என்னை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினாங்க, இப்படி ஒரு ஆள் நான் இங்கே சிறையில் இருக்கிறேன்றதை கொஞ்சம் நினைவுபடுத்தினாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஅன்சாஹு ஷைத்தான், ஷைத்தான் அதை மறக்கடித்து வைத்து விட்டான். அதனால் யூசுப் நபி பல ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டார். சகோதரே, மறதிகளிலெல்லாம் மிக பயங்கரமான மறதி என்ன? மனிதன் உலகத்தில் அல்லாவை மறந்து வாழ்வதுதான். அல்லாவை மறக்கிறது என்ன? அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அவைகளை செய்யாமல் விடுவதுதான் அல்லாவை மறப்பது என்பது. இப்போ யாரும் வாதம் வைக்கலாம், நாங்கள் ஒரு நாள் அல்லாவை மறக்கிற ஆக்கள் இல்லை, எப்பயும் அல்லாட ஞாபகத்தில் தான் இருக்கிறோம். அது உண்மையாக இருந்தால் சகோதரர்களே, அது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யும் மனிதனாக இருப்பார். அல்லாஹ்வுடைய கடமைகளை மறந்து விடுகிறார் என்றால் அவர் அல்லாவை மறந்து விட்டார். எங்களுக்கு தெரியும், சூரத்து தாஹால் அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்து நாளில் சிலர்கள் அல்லாஹ் குருடர்களாக எழுப்புவானாம். அப்போ அந்த மனுஷன் கேட்பானா, லிமா ஹஷர்தனி அமா, யா அல்லாஹ் ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய், வகது குந்து பசீரா, உலகத்தில் நான் பார்வையோடு அல்லவா இருந்தேன், அப்ப ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய்? அல்லாஹ் சொல்லுவானாம், கதாலிக அதத்க ஆயாத்துனா, எமது அத்தாட்சிகள் உன்னிடம் வந்தது, ஃபனசீதஹா, அதையெல்லாம் நீ மறந்து விட்டாய். அவ்வாறுதான் இன்றைய தினம் நீயும் மறக்கடிக்கப்படுவாய். உன்னைய கவனிக்கிறதுக்கோ நீ இருக்கிறாய் என்றதை பார்க்கறதுக்கோ யாருமே இல்லாமல் ஆகி விடுவார்கள். சகோதரர்களை, எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அல்லாவை மறந்து வாழ்பவர்களை பற்றி குர்ஆனில் எச்சரிக்கை விடுக்கிறான் என்றால், நாங்கள் நினைப்போம் அல்லாவை மறந்து தானே வாழ்றான், அதனால வாழ்க்கையினுடைய ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவான்னு சொல்லி. இல்லை, நம்ம நினைக்கிறது தவறு. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவை அவர்கள் மறந்த போது ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரூ பிஹ், என்ன அறிவுரைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ
அதையெல்லாம் அவர்கள் மறந்த போது நாங்க உடனே அவங்கள தண்டிச்சிடல. என்ன செய்தோம் தெரியுமா? ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லாவற்றினுடைய வாயல்களையும் அவர்களுக்கு திறந்து கொடுத்தோம். அப்ப அல்லாஹ்வை மறந்து தீமையில மூழ்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இன்னும் பல வழிகளை அவர்களுக்கு திறந்து கொடுத்து விடுவான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, எது அவர்களுக்கு வழங்கப்பட்டதோ அதில் மிக மகிழ்ச்சி அடைந்து ரொம்ப சந்தோஷத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு அவங்க போன நேரத்தில் அஹதுனாஹும் பக்தத்தன், திடீர் என்று அவர்களை நாம் பிடித்தோம். எனவே சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் பல்வேறு மறதிகளை ஷைத்தான் எங்களுக்கு வழங்குவான். அதில் விசேடமாக நாம் ஞாபகப்படுத்த வேண்டியது உலகத்தில் ஒரு மனிதன் மறுமையை மறந்து வாழ்வதுதான். சகோதரர்களே, யாரெல்லாம் உலகத்தில் மறுமை வாழ்க்கையை மறந்து நினைவில்லாமல் வாழ்வார்களோ இவர்கள் மிக பெரும் நஷ்டவாளர்கள். எனவே இந்த மறுமை வாழ்வினுடைய சிந்தனைகளை வழங்குவதற்குரிய இடம்தான் இப்படியான மார்க்க சபைகள். அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் மார்க்க சட்டத்திட்டங்களை பற்றியும் நாம் செவிசாய்க்கின்ற போது நமக்கு அல்லாஹ் ஞாபகத்தில் வருவான். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் நமக்கு வெற்றி என்ற உணர்வும் சிந்தனையும் எமக்கு உள்ளத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். எனவே இப்படியான சபைகளுக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய வாய்ப்பை சகோதரர்களே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேருதவினால் இந்த ரியாத் நகரத்தில் இவ்வாறான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. எனவே அவைகளில் கலந்து கொள்வதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ சட்டங்களை, எத்தனையோ மார்க்க விளக்கங்களை இதன் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அரிய வாய்ப்பு கிடைக்கிறது. சகோதரர்களே, மறதி என்று நாம் பேசினால் உங்களுக்கு தெரியும், மறதியில் ஒரு வகைதான் ஒரு மனிதன் தொழுகையில் சில அம்சங்களை மறந்து போவது. மார்க்கத்தில் இதற்காக தனியான சட்டம் உண்டு. அதற்கு சுஜூது சஹு என்று கூட என்ன செய்வார்கள், பெயர் சொல்வார்கள், மறதிக்கான சுஜூதி என்று சொல்லி. இப்ப இந்த மறதிக்கான சுஜூத் பற்றிய சட்டம் நிறைய சகோதரர்களுக்கு தெரியாது. இமாம் என்று ஒருவர் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்காவிட்டால் அவரை ஃபாலோ பண்ணி தொழுகிறவர்களாக நாங்கள் இல்லாதிருந்தால் சகோதரர்களே, மொத்த தொழுகையும் என்ன நமக்கு மறதியாகத்தான் இருக்கும். இப்போ நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? தொழுகையில் 4-5 விஷயத்தை ஒருத்தர் மறந்து போனார், இதுக்காக வேண்டி கடைசியில் 2 சுஜூத் மட்டும் போதுமா, இல்லாட்டி ஒவ்வொரு மறதிக்கும் 2 சுஜூத் செய்யணுமா? ஏற்பட்ட மறதிகளுக்கு என்ன செஞ்சிட்டாரு? சுஜூத் செய்யணும் என்றது அறிஞ்சு வச்சுக்கிறாரு. ஆனால் மறதி ஒன்று இல்லை. முதலாவது ரக்காத்தில் என்ன செய்தார்? எழும்பாமல் உட்கார்ந்து விட்டார். 2வது ரக்காத்தில் உட்காராமல் எழுந்து விட்டார். 3வது ரக்காத்தில் என்ன செய்து விட்டார்? எழும்ப வேண்டியவர் உட்கார்ந்து விட்டார். இப்படி பல பிரச்சனை சகோதரர்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தீர்வு கிடைக்குது நம்ம இமாமுக்கு பின்னால தொழுகிறதால. அவர் போற வழியே என் வழி என்று பின்னால போய் கொண்டிருக்கிறோம். அதனால தான் இமாம்களாக இருப்பவர்கள் இது விஷயத்துல கவனமாக இருப்பாங்க. இப்போ சாதாரணமாக தொழக்கூடிய ஒரு மனிதனை விட யார் இமாமாக நின்று தொழுவிக்கிறாரோ அவருடைய கரிசனமும் கவனமும் தொழுகையில் அதிகமாகத்தான் இருக்கும். அப்போ மறதி ஏற்படுவது என்பது அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் மறதி ஏற்படும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே என்ன செய்தது? மறதி ஏற்பட்டது. இப்போ தொழுகையில் ஏற்படக்கூடிய இந்த மறதியை உலமாக்கள் எங்களுக்கு விளக்கும் போது இந்த மறதியினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இந்த மறதியினால் ஏற்படக்கூடிய செயல்கள் 3 விதமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஒன்று, மறந்து ஒரு செயலை அதிகரித்து விடுவது. 2வது, மறந்து ஒரு செயலை விட்டு விடுவது. 3வது, சந்தேகம். செய்தேனா இல்லையா சந்தேகம். இதுவும் எதனால் ஏற்படுவது? சந்தேகம், மறதியால்தான். எனவே இந்த 3 விதமான மறதிக்கும் சுஜூத் செய்யணும். இந்த 3 விதமான மறதிக்கும் என்ன செய்யணும்? தொழுகையினுடைய இறுதியில் சுஜூது செய்ய வேண்டும். சரி, மார்க்கத்தில் இவ்வாறான ஒரு சுஜூது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஹதீஸ்ல என்ன வருவது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடாத்தினார்கள். தொழுகை நடாத்திய நபி அவர்கள்
5 ரகாத்துக்களை தொழுவித்தார்கள். சட்டப்படி எவ்வளவு தொழுவிக்கணும்? 4 ரகாத்து. அப்ப சொல்றாங்க, தொழுகை முடிஞ்ச பிறகு சபையில சலசலப்பு சத்தம் உருவானது. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க, என்ன 5 ரகாத் தொழுவிச்சாங்களே. இப்ப எங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு இமாம் 5 ரகாத்து தொழுவித்தால் அவர் தவறுதான் செய்தார் என்பது நமக்கு உறுதி, சந்தேகம் இல்லை. ஆனா நபியவங்களோட காலத்துல இது நடந்தா, நபியவங்க தொழுகையில் அதிகரித்து விட்டார்களோ, தொழுகை இன்றையிலிருந்து கூடிட்டோ, இல்லாட்டி இன்றையிலிருந்து தொழுகை குறைந்து விட்டதோ என்ற சந்தேகம் எல்லாம் சஹாபாக்களுக்கு வரலாம். அதனால நபி 5வது ரகாத்துக்கு எழுப்புனது அவங்க எல்லாம் என்ன செய்யல, பெரிய தவறா நினைக்கல, சும்மா இருந்துட்டாங்க. தொழுது முடிந்த பிறகு என்ன செய்தது, சலசலப்பு சத்தம் சபையில் கேட்டது. அப்ப நபி அவங்க மாஷானுக்கும், என்ன சத்தமா இருக்குதே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார்களாம். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகையில் ஏதாவது கூடிவிட்டதா? ஹல் ஸீத ஃபிஸ் ஸலாத்தி ஷை, தொழுகையில் ஏதாவது கூடிவிட்டதா? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அல்ல, இல்லை, அப்படி கூடவில்லை. அப்ப உடனே சொல்றாங்க, ஃப இன்னக ஸல்லைத ஹம்ஸன், நீங்க 5 ரகாத்து தொழுந்தீங்களே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு. என்ன செய்தார்கள்? ஃபன்ஃபதல ஃபஸஜத ஸஜதத்தைன், உடனே நபி அவர்கள் திரும்பி 2 சுஜூதுக்கள் செய்தார்கள். சும்ம சல்லம, பிறகு சலாம் கொடுத்தார்கள். இப்ப 5 ரகாத்து தொழுது சலாமும் கொடுத்து முடிச்சு, அதுக்கு பிறகுதான் சஹாபாக்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, உடனே திரும்பி 2 சுஜூதுகள் செய்துவிட்டு சலாம் கொடுத்தார்கள். அப்ப தொழுகையில இப்படி ஒரு மனிதன் 5 ரகாத்துக்கள் அதிகரிப்பு நடந்து விட்டால், இப்ப தொழுகை பாத்திலாகி விட்டது, அப்ப நம்ம மீண்டும் தொழணும் என்ற சிந்தனைக்கு வர தேவையில்லை. ஏன்? மறதியாகத்தானே செய்தார். அதனால் அந்த மறதிக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், மன்னிப்பு வழங்குகிறான். இவர் 2 சுஜூதுகள் மட்டும் செய்தால் போதும். இந்த ஹதீஸை நீங்க எங்க பார்க்கலாம்? ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருவது 572வது இலக்கத்தில். சரி, இப்ப சலாம் கொடுத்துட்டு சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்களாம், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அன்சா கமா தன்சௌன், நீங்கள் மறப்பது போன்று நானும் மறப்பேன். எனவே உங்களில் எவரும் தொழுகையில் மறந்தால் ஃபல் யஸ்ஜுத் ஸஜதத்தைன், 2 சஜிதாக்கள் அவர் செய்யட்டும் சொன்னார். தொழுகையில மறந்தா என்ன செய்யட்டும்? 2 சஜிதாக்கள் செய்யட்டும். சரி, இன்னும் ஒரு ஹதீஸ் நாங்க பார்க்கிறோம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸர் தொழுவித்தார்கள். சொன்னாங்க 3வது ரகாத்திலே ஸலாத் கொடுத்துட்டாங்க. அஸர் தொழுத நபி எத்தனாவது ரகாத்துல சலாம் கொடுத்தாங்க? 3வது ரகாத்திலே சலாம் கொடுத்தார்கள். சலாம் கொடுத்தது மாத்திரமல்ல, எழும்பி அங்கால போய் என்ன செஞ்சிட்டாங்க, உட்கார வேற செஞ்சிட்டாங்க. தொழுத இடத்தை விட்டும் விலகி போய் என்ன செய்து விட்டார்கள், அமர்ந்து விட்டார்கள். அப்போ ஒரு சஹாபி எழும்பி கேட்கிறாரா, யா ரசூலல்லாஹ், அகுஸிரத்தி ஸலா, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? ஏற்கனவே என்ன கேள்வி கேட்டாங்க? ஹல் ஸீத ஃபிஸ் ஸலான்னு கேட்டாங்க. தொழுகையில் அதிகரிக்கப்பட்டு விட்டதா? அங்க 5 தொழுதாங்க, இங்க என்ன செஞ்சாங்க, 3 தொழுதார்கள். தொழுது விட்டு சலாம் சொன்னார்கள். உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகை குறைவு ஆக்கப்பட்டு விட்டதா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து என்ன செய்தார்கள், இடத்திலிருந்து வந்து மிஞ்சிய 1 ரகாத்தை தொழுதார்கள். மிஞ்சிய 1 ரகாத்தை தொழுதார்கள். தொழுது விட்டு 2 சுஜூதுகள் செய்தார்கள். தொழுது விட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்க, 2 சுஜூது செஞ்சாங்க. சும்ம சல்லம, பிறகு சலாம் கொடுத்தார்கள். இப்ப ஏற்கனவே சலாம் கொடுத்து முடிச்சு, இப்ப சஹாபாக்கள் உணர்த்துறதோட 2 சுஜூதுக்கள் செய்து மீண்டும் சலாம் கொடுத்தார்கள். இப்ப தொழுகையை குறைத்து விட்டார்கள். வந்து எக்ஸ்ட்ரா உள்ள தொழ வேண்டிய அந்த ரக்காத்தை தொழுதுட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்பே என்ன செய்து விட்டார்கள், 2 சுஜூதுக்களை செய்தார்கள். சரி, அப்ப எனவே சகோதரர்களை, இந்த 2 ஹதீஸை நாங்க பார்த்தா எங்களுக்கு என்ன விளங்குது, தொழுகையில் அதிகரிப்பு ஏற்படுற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த பிறகு என்ன செய்திருக்கிறார்கள், சுஜூத் செய்திருக்கிறார்கள்.
எப்ப தொழுகையில் குறைவு ஏற்பட்டதோ அப்ப சலாம் கொடுப்பதற்கு முன்பு என்ன செய்திருக்கிறார்கள்? 2 சுஜூதுக்கள் செய்திருக்கிறார்கள். இப்ப ஒருவர் என்ன செய்கிறாரு? 2வது நடு அத்தையாத்து இருக்காம எழும்பிட்டாருன்னு வைங்க. நடு அத்தையாத்து இருக்காம எழும்பிட்டாரு. 2வது ரக்காத்து முடிஞ்சு நடு அத்தையாத்து இருக்கணுமா இல்லையா? இருக்காம எழும்பிட்டாரு. இப்ப கூட்டினாரா குறைச்சாரா? குறைத்து விட்டார். கூட்டினாரா குறைத்தாரா என்றால் என்ன? குறைத்து விட்டார். இப்ப குறைச்சா எப்ப சலாம் கொடுக்கணும்? தொழுகைக்குள்ளா சலாம், அந்த தொழுகையை முடிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? சலாம் கொடுக்க வேண்டும். இன்னொரு முறை சகோதரர்களே, 4 ரக்காத்து தொழுகை ஒன்றுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்தோடு சலாம் கொடுத்து விட்டார்கள். 2 ரக்காத்தோடு என்ன செய்தார்கள்? சலாம் கொடுத்து விட்டார்கள். இப்ப 2 ரக்காத்தோடு சலாம் கொடுத்த பிறகு ஏற்கனவே வந்த ஹதீஸில் போன்று தொழுத இடத்தை விட்டும் அங்கால போய் அமர்ந்து விட்டார்கள். அப்ப துல் யதைன் என்ற சஹாபி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அகுஸ்ரத்திஸ் ஸலா அம் நஸீத, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இல்லை அது நடக்கவும் இல்லை இது நடக்கவும் இல்லை, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை நான் மறக்கவும் இல்லை. இல்லை அப்படின்னா நீங்க 2 ரக்காத்து தான் தொழுதீங்க. அப்ப ஏனைய சஹாபாக்களோட கேட்டாங்க, துல் யதைன் சொல்வது உண்மைதானா? ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் நீங்க நடந்தீங்கன்னு. உடனே என்ன செய்தார்கள்? 2 ரக்காத்தை தொழுதார்கள். தொழுது விட்டு சலாம் கொடுத்து பிறகு மீண்டும் 2 சுஜூதுக்களை செய்தார்கள். இப்ப இங்க நடந்தது என்ன? தொழுகையில் அதிகரித்தார்களா அல்லது தொழுகையில் குறைத்தார்களா? இல்லையே, குறைக்கலையே. 2 ரக்காத் தொழுதுட்டு இடையில நினைவூட்டப்படவும் அடுத்த 2 ரக்காத்தை தொழுதார்களா இல்லையா? சரி, இப்ப 4 ரக்காத் தொழுதுட்டாங்க. சலாம் எங்க கொடுத்திருக்கணும்? குறைவு ஏற்பட்டால் சலாம் கொடுக்க முதல்ல தானே கொடுத்திருக்கணும். ஆனா இந்த தொழுகையில நபி அவங்க என்ன செஞ்சாங்க? சலாம் கொடுத்த பிறகு 2 சஜ்தா செய்கிறார்கள். இப்ப நமக்கு கேள்வி வரும், குறைக்கத்தானே செய்தார்கள், அப்ப எதுக்கு நபி அவங்க சலாம் கொடுத்த பிறகு செய்தார்கள் என்றால், இல்ல சகோதரர்களே, உண்மையில் இங்கு குறைவு நடக்கல, இங்க கூடுதல் தான் நடந்திருக்குது. ஏற்கனவே சலாம் கொடுத்தார்களா இல்லையா? 2வது ரக்காத்தில் சலாம் கொடுத்தார்களா இல்லையா? அந்த சலாம் தொழுகையில் அதிகரிப்பா இல்லையா? அதிகரிப்பு. எனவே அதிகரிப்பு என்ற காரணத்தினால் என்ன செய்தார்கள்? சலாம் கொடுத்த பிறகு அதாவது தொழுகையை முடித்து விட்டு பிறகு 2 சஜ்தாக்கள் என்ன செய்தார்கள்? அப்ப எனவே பொதுவாக என்ன சொல்வார்கள்? தொழுகையில் ஏதாவது அதிகரித்து விட்டால், தொழுகையில ஏதாவது அதிகரித்து விட்டால், இப்ப உதாரணமாக 3வது ரக்காத்துல என்ன செய்யணும்? இருக்காம எழும்பணும். உட்கார்ந்துட்டாரு, உட்கார்ந்து அத்தையாத்தும் ஓதுறாரு. ஓதி கொண்டிருக்கும் போது இடையில ஞாபகம் வருவது, நம்ம 3வது ரக்காத்துல இருக்கிறோம். அப்ப என்ன செய்வாரு? உடனே எழும்பிடுவாரு. இப்ப அதிகரிப்பா குறைவா? அதிகரிப்பு. அப்ப அதிகரிப்பு ஏற்பட்டால் செய்ய வேண்டியது என்ன? சலாம் கொடுத்த பிறகு மீண்டும் 2 சுஜூதுக்கள் செய்ய வேண்டும். சரி, இது பற்றி இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள், ஃபிக்ஹ் கலை அறிஞர்கள் பேசும்போது என்ன முடிவு சொல்லியிருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால் சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் சில உலமாக்களுடைய கருத்து என்னன்னா, இந்த சுஜூது சஹ்வ எப்ப கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால கொடுத்தாலும் சரி, சலாம் கொடுத்த பிறகு கொடுத்தாலும் சரி, அதனால் பாதிப்பு ஏதும் தொழுகைக்கு வர மாட்டாது. காரணம், சுஜூது செய்யணும் என்றதுதான் அவசியம். மறதிக்கு சுஜூத் செய்யணும். அந்த சுஜூதை செய்து விட்டால் என்ன? சரி. சில உலமாக்களுடைய கருத்து என்னண்டா, எல்லா மறதிக்கும் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால தான் சுஜூதை செய்யணும். எல்லா மறதிக்கும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் தான் சுஜூத் செய்யணும். இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து என்னண்டா, எல்லா மறதிக்கும் சலாம் கொடுத்த பிறகுதான் என்ன செய்யணும்? சஜ்தா செய்யணும். அப்ப இந்த மாதிரி 3 கருத்துகள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிந்து வைக்க வேண்டும்.
ஒரு கருத்து என்ன, எப்ப செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இரண்டாம் கருத்து என்ன, முன்னால தான் செய்யணும். மூன்றாம் கருத்து என்ன, பின்னால தான் செய்யணும். விளங்கிச்சா? ஆனா இப்ப நம்ம வாசிச்ச ஹதீஸ்களை பார்த்தா நபி அவங்க எல்லா நிலையிலையும் முன்னால செஞ்ச மாதிரி இல்லை, எல்லா நிலையிலையும் பின்னால செஞ்ச மாதிரி இல்லை. சில சமயத்தில் முன்னால செய்திருக்கிறார்கள், சில சமயத்தில் பின்னால் செய்திருக்கிறார்கள். அப்ப அதை கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்த்தா என்ன விளங்குது, அதிகரிக்கின்ற நேரத்தில் அவர்கள் பின்னால் செய்திருக்கிறார்கள், குறைவு ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், முன்னால் செய்திருக்கிறார்கள். சரி, தொழுகையில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு குறைவு என்பது சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம விளங்க வேண்டிய முக்கிய ஒரு விஷயம் என்னன்னா, தொழுகையோடு சம்பந்தப்பட்ட அதிகரிப்பாக இருக்கும். உதாரணமா ஒருவர் தொழுது கொண்டிருக்காரு, கால் வருவது, என்ன செய்யறாரு, கால் எடுத்து பார்த்து பாஸ்வேர்ட்லாம் போட்டிக்காரு, பெல் அடிச்சு கொண்டு இருக்குது. என்ன செய்யணும், இப்போ பாஸ்வேர்டை கழட்டி போட்டு தானே அதை க்ளோஸ் பண்ணணும், அதெல்லாம் கழட்டி போட்டு க்ளோஸ் பண்ணார். சரி, இப்போ இவர் சஜ்ஜா செய்யணுமா? இப்போ இவருடைய செயல் மேலதிகமா இல்லையா, மேலதிகமான செயலா இல்லையா, மேலதிகமான செயல். சஜ்ஜா செய்யணுமா இல்லையா? ஏன் தேவையில்லை? இந்த மேலதிகம் என்பது தொழுகையோடு சம்பந்தப்பட்டது அல்ல, தொழுகையோடு சம்பந்தப்பட்டது அல்ல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்துட்டு எழும்பி போய் இருந்தது, சஹாபாக்கள் பேசுனது, அதுக்கு பதில் சொன்னது, இது எதுவுமே தொழுகையோடு சம்பந்தப்பட்டது அல்ல. தொழுகையோடு சம்பந்தப்பட்டது எது, இடையில கொடுத்த சலாம் தான். இடையில சலாம் கொடுத்தார்களா இல்லையா, அந்த சலாம் தான் தொழுகையோடு சம்பந்தப்பட்டதே அல்லாம அவர்கள் எழுந்து சென்றதோ பேசியதோ பதில் சொன்னதோ இது எதுவுமே தொழுகையோடு சம்பந்தப்பட்டது அல்ல. சரி, இப்ப இதில் உள்ள முக்கியமான ஒரு குறிப்பு சகோதரர்களே, இமாமுக்கு பின்னால் நாம் தொழுகின்ற போது, இமாமுக்கு பின்னால் தொழுகின்ற போது நமக்கு ஏதாவது இவ்வாறான மறதிகள் ஏற்பட்டால், இப்போ உதாரணமாக ஒரு பள்ளியில நான் போய் சேர்ந்து தொழுதேன், அந்த இமாம் 2வது ரக்காத்து தொழுகிறாரு. இப்போ எனக்கு 1வது ரக்காத்து, சஃப்பு பெரிய சஃபா இருக்குது, நீண்ட சஃபா இருக்குது. இமாம் 2வது ரக்காத்துக்காக வேண்டி உட்கார்ந்தாரு, ஆனால் எனக்கு விளங்கல்ல. நான் என்ன செஞ்சுட்டேன், நான் எழும்பிட்டேன், நான் எழும்பி விட்டேன். எழும்பின பிறகுதான் எனக்கு விளங்குது என்னாண்டு, இமாம் அமர்ந்து விட்டார். இப்போ நான் எழும்பினது மேலதிகமா இல்லையா, நான் எழும்பியது மேலதிகமா இல்லையா, மேலதிகம். சரி, இப்போது நான் சுஜூது சஹு செய்ய வேண்டுமா, மறதிக்கான சுஜூது நான் செய்ய வேண்டுமா? இமாம் சலாம் கொடுத்த பிறகு நான் 2 சுஜூது செய்யணுமா? தேவையில்லை, கன்ஃபார்மா தேவையில்லைண்டு, தேவைன்னு சொல்ற யாரும் இருக்கிறீங்களா? ஆமா, சஜ்ஜா செய்யத்தான் ஓணும் அப்படின்னு சொல்ற யாரும் இருக்கிறீங்களா? அந்த பின்னால சில அறிஞர்கள் கையோசுறாங்க. இமாமுக்கு பின்னால் நமக்கு ஏற்படக்கூடிய மறதியை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, அவைகளுக்கு மன்னிப்பு உண்டு, நாம் அதுக்கான சஜாசாவை செய்ய தேவையில்லை. ஆனா அதே நேரத்தில் இமாம் ஒரு காரியத்தை மறந்துட்டான்னு வைங்க, நான் மறக்கல, நான் என்ன செய்யல, நான் மறக்கல. இப்போ உதாரணமா இமாம் 2வது ரக்காத்துல உட்காராம எழும்புறாரு, நாங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டோம். இப்ப நம்ம என்ன செய்வோம், சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவோம். இமாம் வந்து உட்காருவாரு, இப்ப அவர் மறந்து தானே எழும்பினாரு, மேலதிகமான செயல் தானே. இப்ப இதுக்காக வேண்டி இமாம் சஜ்ஜா செய்வாரா இல்லையா? இப்ப நான் செய்யணுமா? நான் தவறு விடலையே, அவர் தானே தவறு விட்டாரு. இப்ப பாருங்க, இமாமுக்கு பின்னால் இமாம் தவறு செய்து விட்டு சஜதா செய்கின்ற போது நான் தவறு செய்யாவிட்டாலும் இமாமை நான் ஃபாலோ பண்ண வேண்டும். இமாமுக்கு பின்னால நான் தவறு விட்டால் எனது தவறுக்காக வேண்டி நான் என்ன செய்ய தேவையில்லை, சஜிதா சஹவு செய்ய வேண்டிய தேவை கிடையாது. சரி, இந்த சஜிதா சஹவை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, தொழுகையில் இருக்கக்கூடிய ஃபர்துகள் ஏதாவது மறந்து விட்டால், மிஸ் ஆகிவிட்டால், அதுக்கு சஜிதா சஹவு என்பது கிடையாது. சஜிதா சஹவு என்பது ஏற்பட்ட மறதிக்கான பரிகாரம் தான். தொழுகையில் ஒருவர் ஃபர்தை விட்டுவிட்டு அதற்கு பரிகாரமாக சஜிதா சஹவு செய்து தொழுகையை அடைத்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், ஃபர்து விடுபட்டதை நாம் நிறைவேற்றி விட்டு, அந்த விடுபட்டது மறதிக்காகவா இல்லையா,
விடுபட்டது மறதிக்காக. எனவே அப்படியான ஒரு சூழ்நிலையில நாம் என்ன செய்வோம்? சஜிதா சஹவு செய்வோம், அந்த ஃபர்தை நிறைவேற்றி விட்டு. இப்போ ஃபர்தை நிறைவேற்றுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஃபர்து விடப்பட்ட இடத்துல நாங்கள் இருந்தால் உடனே செஞ்சிருவோம். நாங்கள் அந்த இடத்துல இருந்தால் உடனே செஞ்சிருவோம். இல்லை நாம் எல்லையை தாண்டி வந்து விட்டோம். இப்போ உதாரணமாக ஒருவர் 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் மறந்துட்டார். 3வது ரக்காத்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது தான் என்ன செய்து அவருக்கு 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்பது ஞாபகத்தில் வருகின்றது. தனியாக தொழுகிறார். இப்போ ஞாபகத்தில் வந்தவர் இப்போ என்ன செய்கிறது? நம்ம ஃபாத்திஹா விட்டுட்டோமே, சரி கடைசியில் 2 சுஜூதை செஞ்சிருவோம்னு செய்ய முடியாது. மாறாக இவர் எக்ஸ்ட்ராவா ஒரு ரக்காத்தை தொழுது ஆக வேண்டும். அதுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த மறதிக்காக என்ன செய்வார்? 2 சுஜூதுக்களை செய்வார். சரி, சில சமயத்தில் நாம் சலாம் கொடுத்த பிறகு, இமாம் சலாம் கொடுத்துட்டார், இமாம் சலாம் கொடுத்த பிறகு அவர் சுஜூது சஹவு செய்கிறார், மறதிக்காக சுஜூத் செய்கிறார். நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் எழும்பிட்டேன், நான் இடையில வந்து சேர்ந்தவர். இமாம் சலாம் கொடுத்தோடனே நான் 7 தொழுகையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எழும்புவேனா இல்லையா? நான் எழும்பிடுவேன்னா, எழும்பி நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா தக்பீரை கட்டி சூரத்து இமாம் இப்போ தான் என்ன செய்கிறாரு? சஜ்தா சஹவு செய்கிறார். இப்போ என்னுடைய நிலைப்பாடு என்ன? நான் தக்பீரை விட்டு போட்டு வந்து சஜ்தா சஹவு செய்யணுமா என்றால் செய்ய தேவையில்லை. சஜ்தா சஹவு செய்ய காரணம் என்ன? நான் அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சுட்டேன்? நான் கடந்து சென்று விட்டேன். அப்போ எனவே மீண்டும் நான் வருவது என்பது என்னுடைய ஃபர்தை விட்டு விட்டு வர வேண்டிய நிலைமை உருவாகும். அதனால இமாமோடு தொழுதவர் பிந்தி வந்து இமாமோடு சேர்ந்திருந்தால், இமாம் சஜ்தா சஹவு சலாம் கொடுத்த பிறகு செய்தால், நான் அந்த இடத்துல இருந்தால் சஜ்தா சஹவு செஞ்சிடலாம். நான் அந்த இடத்தை தாண்டி எழும்பி விட்டேனாக இருந்தால் நான் என்ன செய்யக்கூடாது? மீண்டும் எனது நிலையை விட்டும் நான் கீழே வரக்கூடாது. சரி, இப்போ சஜ்தா சஹவுடைய 2 நிலைமையை நம்ம சொன்னோம் இல்லைங்களா? 3வது ஒரு நிலைமை இருக்கிறது. அது என்ன? சந்தேகம். இப்போ சந்தேகமான நிலைக்கு எப்படி சஜ்தா சஹவு செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தொழுகின்ற போது ஷைத்தான் அவரை வந்து குழப்புவான். எந்த அளவுக்கு குழப்புவான்டா, எவ்வளவு தொழுதார் என்று தெரியாத அளவுக்கு குழப்புவான். இது நம்முடைய தொழுகையில வளமையாக நடக்கிறது தானே, அப்படியே இல்லையா? எந்த அளவு குழப்புவான் என்றால், நாம் எவ்வளவு தொழுதோம் என்றதை தெரியாத அளவுக்கு குழப்புவான். சொன்னாங்க, யாருக்கேனும் அவ்வாறு நடந்தால் அவர் தொழுகையை முடிக்கின்ற போது 2 சுஜூதுக்களை என்ன செய்யட்டும்? செய்து கொள்ளட்டும். சகோதரர்களே, சந்தேகம் என்றது அதையும் உலமாக்கள் 2 வகையா பிரிக்கிறாங்க. எப்படி? சில சமயத்தில் டவுட் வரும், ஆனாலும் மேலதிகமான சிந்தனை நான் செய்தேன் என்ற உணர்வு இருக்கும். இப்போ உதாரணமாக நான் 3வது ரக்காத்தில் இருக்கிறேன், எனக்கு இது 3ஆ அல்லது 4ஆ என்ற சந்தேகம் வந்து 3 தான் அல்லது 4 தான் என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் இருந்தால், 3 தான் அல்லது 4 தான் என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் இருந்தால், அப்ப நான் என்ன செய்வேன்? 3 தான் என்று முடிவெடுத்துருவேன். 3 தான் என்று முடிவெடுத்து விடுவேன். இவ்வாறு 3 தான் என்று முடிவெடுத்து விட்டால், இந்நிலையில் நாம் சலாம் கொடுப்பதற்கு முன்பு சஜ்தாவை செய்து கொள்ள வேண்டும். இல்லை, எனக்கு விளங்குது, இல்லை இது 4வது ரக்காத்தா தான் இருக்கும். என்னடா பக்கத்தில் உள்ள ஒரு தொழுதவரை பார்த்தேன், அவர் தொழுது முடிச்சிக்கிறார், அவர் என்னோட தான் வந்து என்ன செஞ்சாரு? தொழுகையில சேர்ந்தார், அவர் சலாம் கொடுக்கிறார், அப்போ இது 4வது ரக்காத்தா தான் இருக்கும். அல்லது டைமை பார்க்குறாரு, நான் வந்து சேர்ந்த நேரத்துக்கும் இந்த நேரத்துக்கும் 3 ரக்காத் தொழுதிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 4 ரக்காத் தான் என்ன செஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு அடிப்படையில் அவருக்கு சிந்தனை மேலோங்குகின்றது, இது 4ஆகத்தான் இருக்க வேண்டும். அப்ப எனவே சிந்தனை ஏதாவது ஒன்றுல மேலோங்கினால், எங்கு மேலோங்குகிறதோ அதைத்தான் நம்ம சட்டமா எடுக்கணும். அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? சட்டமாக எடுக்கணும். ரைட். அப்ப நம்ம பெர்ஃபெக்டா தான் தொழுதிக்கிறோம் இல்லைங்களா? இந்த சந்தேகம் வந்தது இருக்குதே, இது மேலதிகம். இது அதனால இந்த சந்தேகத்துக்கு நம்ம சஜ்தா சஹவு செய்யணும். சலாம் கொடுத்த பிறகு என்ன செய்யணும்? சஜ்தா சஹவு செய்ய வேண்டும். அப்ப எனவே
தொழுகையில் சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். ஒரு வகை என்ன? சந்தேகம் உறுதி. எப்படி? 2 தான் 3 தான் என்று உறுதியானால் எது உறுதியோ அதன் பக்கம் நாம் சாய்வோம். சாய்ந்து விட்டு சலாம் கொடுத்த பிறகு 2 சுஜூதுக்களை செய்வோம். டவுட்டா இருக்குது 2ஆ 3ஆ எதையும் தீர்மானிக்க முடியாம இருக்கிறது என்றால் அப்ப என்ன செய்யணும்? எது குறைந்ததோ அதை தீர்மானிக்க வேண்டும். காரணம் அதுதான் உறுதி. குறைந்தது தான் என்ன? உறுதி. குறைந்ததை தீர்மானித்து விட்டு கடைசியில் என்ன செய்யணும்? சஜ்தா சாவு செய்வோம் சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால. சரி, அப்ப தொழுகையில சஜதா சஹு என்று மறதிக்கான ஒரு சுஜூத் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தினுடைய நிலவரங்கள் யாது என்பதைத்தான் என்ன செய்தோம்? இந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் விளக்கினோம். சரி, இப்ப கேள்வி வரும், என்ன சஜ்தா சாவு செய்யும் போது என்ன ஓதுவது? சஜ்தா சாவு செய்யும் போது என்ன ஓதுவது? சகோதரர்களே, எந்த ஒரு ஹதீஸ்லையும் இன்ன திக்கரத்தான் ஓதணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, ஒரு செய்தி வரல. அதனால உலமாக்கள் என்ன சொல்றாங்க, வளமையாக சுஜூதுல என்ன ஓதுமாறு சொல்லப்பட்டிருக்கிறோம்? சுஜூதுல நம்ம வளமையா ஓதுறது என்ன? சுப்ஹான ரப்பியல் அலா, அப்படித்தானே? சுப்ஹான ரப்பியல் அலா என்பதுதான் வளமையாக நாம் ஓதக்கூடியது. எனவே வளமையாக ஓதக்கூடிய அந்த திக்கரை ஓதிவிட்டால் எமது கடமை நிறைவேறி விடும். சரிதானே? அப்ப முதலால் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஃபர்தான அம்சங்களை விட்டுவிட்டு மறதியினால் அதுக்கு பரிகாரமாக சுஜூது மட்டும் செய்து விடுவது கிடையாது. ஃபர்தை நாம் மீண்டும் செய்து ஆக வேண்டும். அதற்கு பிறகு ஏற்பட்ட மறதிக்காக சஜ்தா சஹு செய்வோம். ஏனைய அம்சங்களை பொறுத்த வரைக்கும் வாஜிபானவைகள்னு சொல்லுவாங்க. வாஜிபானவைகளில் எதையாவது ஒன்றை நாம் விட்டால் அப்ப அதை மீண்டும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதற்காக கடைசியில சஜ்தா சாவு பரிகாரமாக 2 சஜ்தா சாவு செய்து விட்டால் அந்த தொழுகை முழுமை பெற்றுவிடும். அப்ப தொழுகையில் மறந்து நாம எதையும் கூட்டி விட்டாலோ குறைத்து விட்டாலோ அதற்கு பரிகாரமும் என்ன? சஜ்தா சஹு நாம் செய்து விடுவதன் மூலமாக தொழுகையில் ஏற்பட்ட அந்த குறை நிவர்த்தி அடைந்து விடும். சகோதரர்களே, தொழுகைக்காக வருகின்ற போது உலமாக்கள் நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? கொஞ்சம் நேர காலத்தோடு வாங்க. தொழுகையினுடைய சிந்தனையில சில நிமிடங்களையாவது கழிங்க. அவ்வாறு நீங்கள் இருக்கும்போது அந்த தொழுகை என்ன செய்யும்? ஞாபகம் நிறைந்த தொழுகையாக இருக்கும். இது அறக்க பறக்கன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் வேலை பாதி செஞ்சு பாதி செய்யாத பாதின்னு சொல்லி அப்படியே அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினோடனே இவருடைய சிந்தனைலாம் எங்கே இருக்குது? அப்போ பாருங்க, தொழுகை என்ற இந்த வணக்கத்தில் நாம் நின்று விட்டால் சகோதரர்களே, நமக்கு ஞாபகத்தில் வரணும், நான் இப்போது அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், நான் எந்த சிந்தனையில் இருக்கிறேன் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு நபி அவங்க சொன்னாங்க, அந்த காலத்துல காரல் வந்தால், தொழுகையில காரல் வந்தா என்ன செய்வாங்க? அப்படி முன்னுக்கு தூண்டு துப்பிடுவாங்களாம். அது மணல் காலமா இருந்துச்சு, மணலா இருந்தது, துப்புனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்றைக்கு நமக்கு காப்பற்றிருக்குது, நம்ம துப்பலாமா? துப்ப முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணலா இருந்த நேரத்திலும் கூட நீங்கள் தொழுகையில் அவ்வாறு ஒரு நிலை ஏற்பட்டால் முன்னால் என்ன துப்பாதீர்கள், உங்களுடைய இடப்பக்கமாக துப்பிக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. தேவை இருந்தால், சும்மா போட்டு துப்புறது இல்லை, தேவை இருந்தால் என்ன செய்ய பாருங்க, முன்பக்கத்தில் துப்பாதீர்கள் என்றாங்க. ஏன்? நீ தொழுகையில் நின்று விட்டால் நீ அல்லாஹ்வை முன்னோக்கி நிற்கிறாய். அப்ப சகோதரர்களை, அல்லாஹ்வை நாம் முன்னோக்கி நிற்கிறோம், அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனை இப்போது நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், அவனுக்கு நாம் இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனைகள் எல்லாம் தொழுகையில எங்களுக்கு வரணுமா இருந்தா, உண்மையில் சகோதரர்களே, இது தொழுகைக்கு நேர காலத்தோட வந்தா தான் இந்த சிந்தனை எல்லாம் வரும். வேலை பாதி செய்து பாதி செய்யாத பாதி என்று சொல்லி நம்ம அவசரமா வாரதுல உள்ள நஷ்டம் என்னான்னு கேட்டீங்கன்னா, தொழுகைக்கு தக்பீர் கட்டினது சலாம் கொடுக்கும் வரைக்கும் இந்த இமாம் என்ற ஒருத்தர் மட்டும் இல்லாட்டி என் தொழுகை நிலைமை அவ்வளவுதான். என்ன தொழுதேன் என்பது கூட எனக்கு தெரியாமல் என்ன செய்யும் இருக்கும். இதனால ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா? கடமை செஞ்சிட்டோம் தானே, தொழுதுட்டோம் தானே, முடிஞ்சு போச்சு தானே. சகோதரர் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தொழுது விட்டு செல்லும் போது அவருக்கு வழங்கப்படக்கூடிய கூலி எந்த அளவு என்றால் தொழுகையில் அவருக்கு இருந்த ஈடுபாட்டை பொறுத்து தான் என்றார்கள்.
சிலர்கள் தொழுவிட்டு செல்வார்கள், அவர்களுக்கு முழுமையான கூலி வழங்கப்படும். சிலர்கள் தொழுது விட்டு செல்வார்கள், பாதிதான் அவர்களுக்கு கூலி. சிலர்களுக்கு மாச கணக்கில் ஃபுல் சம்பளம், சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதியை வெட்டி போட்டு கொடுக்குறான். ஏன்டா பாவி இந்த பாதியை வெட்டிட்டு தந்தேன்டா, சும்மாவா வெட்டணுன்னாங்க? ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா டெய்லி லேட், டெய்லி என்ன செஞ்சுக்காரு, 6 ஹவருக்கு முன்னால் போய்க்கிறாரு, என்னையாவது ஒரு கோளாறு. அப்போ சம்பளத்தை விட்டால் வேற என்ன செய்வாங்க? சகோதரர்களே, தொழுகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? வெட்டுகின்றான். எதை வச்சு வெட்டுறான்? தொழுகையில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை வைத்துதான். எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, சிலர்கள் தொழுகையில் பெரும் நன்மை 10ல் 1ன்றாங்க. அல்லாஹ் 10% நன்மை கொடுக்குறான்னு அவருக்கு 10ல் 1 தான், அவர்களுக்கு 10. காரணம் என்ன? தொழுகையில எந்த ஈடுபாடும் கிடையாது. எனவே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, தொழுகையில் இப்படியான மறதியான நிலைமைகள் ஏற்படாமலும் சீரான முறையில் தொழுகையில் நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் அதுக்கு உலமாக்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? தொழுகைக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க, நேரத்தோடு வாங்க. சகோதரர்களே, பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் என்னுடைய அடுத்த வேலை என்ன? தொழுகை என்றதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தொழுகை என்றால் இவர் தொழுகையில் கவனம் உள்ளவராக என்ன செய்யல, இருக்கல்லன்றதான் அதுக்கு அர்த்தம். அப்போ பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், ஒரு கம்பெனியினுடைய முதிரை பற்றி சொன்னார்கள் சகோதரர்கள். ரேடியோவில் ஒரு நிகழ்ச்சி போகுது, அந்த முதிரை பற்றி சொல்லும்போது அவர் பாங்கு சொன்னால் செக்குக்கு சைன் கூட வைக்க மாட்டாராம், எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாராம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லப்பட்டு விட்டது, இதுக்கு பிறகு எதை செஞ்சாலும் எனக்கு அது பெருசாயிடும். அதனால எந்த ஒரு வேலையையும் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். சகோதரர்களை, ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையினுடைய வெற்றி, பண்டைக்கு ஒரு கேள்வி கேட்டோம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்ட்ட. இப்போ துனியாவில் நீங்கள் வாழ்றீங்க, நீங்கள் வெற்றியா தோல்வியா, வெற்றியாளரா தோல்வியாளரா, எதை வச்சு முடிவு செய்யறது? பெருசா எல்லாத்தையும் செக் பண்ணி கொண்டு ஈக தேவையில்லை, ஒன்றை மட்டும் பாருங்க, தொழுகையில் உங்கள் நிலவரம் என்ன, தொழுகைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, தொழுகையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இதை மட்டும் பாருங்க. அது உங்களுக்கு என்ன செய்யும்? ரிப்போர்ட்டை தரும் உடனே. ஆஹா, எனது நிலவரம் எப்படி இருக்கிறது. ஏண்டா சகோதரர்களே, நபி அவங்க சொல்றாங்க, கியாமத்து நாள்ல அல்லாஹ் அடியானை விசாரிக்கும் போது முதல் 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 எதை பத்தி கேட்க போறான்? ஹதீஸ் தெரியும் எல்லாருக்கும், என்ன தொழுகையை பற்றி தான் விசாரிப்பான்னு தெரியும், ஆனா செயல் இல்லை. முதல் முதல் அல்லாஹ் எதை விசாரிப்பானா? தொழுகையை பற்றி. அந்த ஹதீஸ் அதோட முடியல, அந்த ஹதீஸ் என்ன செய்யல, அதோடு முடியல. அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க நபி? அதை தொடர்ந்து என்ன சொன்னார்கள்? தொழுகையை பற்றி தான் மறுமையில் முதல் விசாரணை என்று சொல்லிவிட்டு பிறகு சொன்னது என்ன சொன்னாங்க? ஃபஇன் அஃப்லஹ, அந்த தொழுகையில் அவன் வெற்றி அடைந்து விட்டால் ஏனைய எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்து விடுவான். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நமக்கு ஒரு ஆளை தெரியும், தொழுகையில் ரொம்ப பெர்ஃபெக்ட் அவரு, ஆனா நம்பர் 1 ஃப்ராடுகாரன். வாயை துறந்தா என்ன மாஷா அல்லாஹ், பொய்யனுக்கு உதாரணம் சொல்லுவோண்டா அவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு வாயை துறந்தா என்ன செய்வாரு? பொய்யதான் பேசுவாரு. நம்பி கொடுத்தீங்கன்னு வைங்க, மோசடித்தான். ஆனா 5 வக்துக்கு பள்ளியில அவர் தான் முதல் வரிசையில் இருக்கிறார். இப்ப கோளாறு எங்கு சகோதரர்களே? உண்மையிலேயே தொழுகையை பேணி தொழக்கூடிய, ஹலாசா தொழக்கூடிய மனிதனாக இருந்தால் இப்படி ஒரு நாளும் வாழ மாட்டான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டானே, இன்னஸ்ஸலாஹ், தொழுகை, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான பாவமான காரியத்தை விட்டு என்ன செய்யும்? அவனை தடுக்கும். அப்ப இவருடைய தொழுகை தடுக்கலையே, இவருடைய தொழுகை இவர் என்ன செய்யல? பாவமான மானக்கேடான விஷயங்களை விட்டும் தடுக்கவில்லையே. அப்படியானால் அர்த்தம் என்ன? பிரச்சனை யார் இல்ல? தொழுகையிலையா இவர் இல்லையா? டெப்லெட் குடிச்சாரு சோகம் வரல, பிரச்சனை யார் இல்ல? டெப்லெட்லையா இவர் இல்லையா? பிரச்சனை இவருடைய உடல்ல தான். விளங்கிச்சா? எனவே சகோதரர்களே, தொழுகையை பத்தி நபி அவங்க சொன்னாங்க, மறுமையில முதல் விசாரணை தொழுகை. பிறகு என்ன சொல்கிறார்கள்? தொழுகையில் சித்தி அடைந்து விட்டால் ஏனே எல்லாத்திலையும் சித்தி அடைந்து விடுவார் என்றாங்க. ஏன்? பெர்ஃபெக்டான தொழுகை அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சீர் செய்யும். அதனாலதான் ஒரு தந்தை அட்வைஸ் பண்ணும் போது சொன்னாரு, பிள்ளைகளை 24 மணித்தியாலமும் நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கலாமா? ஏழுமா? இல்லை, அசாத்தியம்.
முடியாது. வெளியே போனா எங்க போனானோ எங்க வந்தானோ, சின்ன பிள்ளையா இருந்தா கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ளலாம், பெரியவனா இருந்தா எப்படி கட்டுப்படுத்துறது? எங்க போனானோ எங்க வந்தானோ முடியாது. அழகான ஒரு உபதேசம் சொன்னார், தொழுகையில் மாத்திரம் அவர்களை கண்காணியுங்கள், தொழுகையை நிவர்த்தியாக நேர்த்தியாக தொழுபவர்களாக அவர்களை ஆக்குங்கள். அந்த தொழுகை அவர்களுக்கு என்ன செய்யும்? பாதுகாப்பை வழங்கும். அப்ப இதுல பெர்ஃபெக்டா இருந்தா இது என்ன செய்யும்? அவர்களுடைய வாழ்க்கையின் ஏனைய பகுதிகளை பாதுகாக்கும். எனவே சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய இந்த வணக்கத்தில் பேணுதலாக பக்குவமாக உள்ளவர்களாக இருந்தால் நாம் வெற்றியாளர் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் அது. அதுலேயும் அந்த 5 வக்திலையும் ரொம்ப பேண வேண்டிய ஒரு தொழுகை இருக்குது. அது என்னது? எல்லாரும் சேர்ந்து ஒரு தொழுகையை விட முடியுமாக இருந்தால், இப்ப மார்க்கத்தில் இப்படி ஒரு சலுகை வந்துச்சுன்னு வைங்களே, பிரயாணம் போறோம் நாங்க, தொழுகையை சேர்த்து கொள்ளலாமா இல்லையா? தொழுகையை சுருக்கி தொழலாம், ஃபுல்லா தொழ தேவையில்லை, பிரயாணத்துல வந்த சலுகை. இந்த மாதிரி இஸ்லாமிய உம்மத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழுகைக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், 5 தொழுகையை 4ஆக ஆக்கலாம் அப்படின்ட்டு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? ஃபஜ்ர் தொழுகையை தான் முதலாவது கட் பண்ணுவான். இது வேண்டாம் நமக்கு. சோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை பாருங்க, எவ்வளவு நுட்பமாக அடியார்களுடைய ஈமானை பரிசீலனை செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு ஆயுதமாக அல்லாஹ் என்னத்தை வச்சிருக்கிறான்? தொழுகை. அதுலேயும் விசேடமாக ஃபஜ்ர் தொழுகை. அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, தொழுகையில் ரொம்ப பாரமானது முனாஃபிக்கு எதுன்னு கேட்டா ஃபஜ்ரும் இஷாவும் தான். ஏன்? அந்த காலத்துல இஷா நேரத்துல லைட்டு கிடையாது. அப்ப முனாஃபிக் பள்ளிக்கு வந்தானா இல்லையான்னு விளங்காது, அதனால முள்ள எஸ்கேப் ஆகிடுவான். ஃபஜ்ர் தொழுகைக்கு என்ன செய்வாட்டா? வரமாட்டா. லோஹர் அசருக்கெல்லாம் முன்சஃப்லே வந்து நிற்பான், நானும் தொழுகையாளி என்று காட்டுவதற்கு. இரவு தொழுகை, இஷா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை அவர்களுக்கு ரொம்ப பாரமானது. இன்றைக்கு நம்ம மக்களுக்கு இஷா தொழுகை அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, தொழுதுருவாங்க. ஆனால் ஃபஜ்ர் தொழுகை என்ன? ரொம்ப பாரமா இருக்கு. சகோதரர்களே, யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவாரோ, நபி அவங்க சொன்னாங்க, பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை. யார் ஃபஜ்ருடைய தொழுகையையும் நின்று தொழுவாரோ மீதி இரவும் நின்று வணங்கிய நன்மை. அப்ப டோட்டல் நைட், ஃபுல் நைட்டும் தொழுத நன்மை அல்லாஹ் எதுக்கு கொடுக்கிறான்? இந்த 2 தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்கு கொடுக்கிறான். சும்மா சொல்லல, ஜமாஅத்தோடு என்றே சொன்னார்கள். அப்ப எனவே தொழுகை என்ற இந்த வணக்கத்துல சகோதரர்களே, நாம் எந்த அளவு கவனமாக இருக்கிறோமோ அந்த அளவுதான் இம்மை மறுமையினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு வெறும் ஆயுதமாக இது நமக்கு காட்சி தருகிறது. அதனாலதான் உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய ஈமாண்ட பவர் அவர் அளக்கோணுமா இருந்தா, நீங்க உங்களோட ஈமாண்ட பவர் அளக்கிறதுக்கு என்ன அளவுகோல், எந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கணும்? சொன்னாங்க, தொழுகை பாருங்க, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. தொழுகையில் உங்களுக்குள்ள கவனம் என்ன? தொழுகையில் உங்களுக்குள்ள பக்குவம் என்ன? தொழுகையில் எந்த அளவு நீங்கள் விரைந்து செல்பவர்களாக இருக்கிறீர்கள், அப்போ உங்களோட ஈமான் சலாமத்தா இருக்கின்ற அர்த்தம். இல்லை அதுல வீக்கா, அதுல கோளாறா, அப்ப பிரச்சனைங்க, ஈமான்ல கோளாறு இருக்கு. எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களை, இவ்வாறான சபைகளில் நாம் ஒன்று கூடி இப்படியான மார்க்க உணர்வுகளை, ஈமானிய சிந்தனைகளை எங்களுக்கு மத்தியில் நாம் வளர்த்தெடுப்பது என்பது காலத்தின் ரொம்ப பெரிய தேவையா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஃபித்னா என்றது ஒரு காலத்துல என்ன செய்வாங்க, படம் பார்க்கறதுக்காக வேண்டி ரொம்ப தூரம் எல்லாம் நடந்து போய் யாருக்கும் தெரியாம எல்லாம் என்ன செய்வாங்க, ஒளிந்து மறைந்து செய்த எத்தனையோ செயல்களை இன்றைக்கு கையிலே கொண்டாந்து செய்தான் தந்திக்கான். நீ தூரம் எல்லாம் போய் கஷ்டப்படாத, சிம்பிளா ஒரு பட்டன்ல நீ என்ன செய்யலாம், எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளலாம் அப்பான்னு சொல்லி அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கு வளர்த்து நமக்கு பாவங்களை செய்வதற்கு இலகுவாக்கி தந்திருக்கிறான். சகோதரர்களே, அதே நேரத்தில் அதே ஆயுதங்களை பயன்படுத்தி அளப்பரிய நன்மைகளை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நமக்கு தந்திருக்கிறான். எனவே இரு முனைகளை கொண்டதுதான் இந்த டெக்னாலஜி என்றது. அதை பயன்படுத்துறதுல சகோதரர்களை ரொம்ப கவனமா இருக்கணும். அதற்காக செலவழிக்கும் நேரத்தை மட்டுப்படுத்துங்கள். இதுதான் முதலாவது செய்ய வேண்டிய அட்வைஸ். நேரத்தை மட்டுப்படுத்துங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு இதுக்குள்ளதான் நம்ம செய்திகளோ ஃபேஸ்புக்கோ என்ன சரி பார்க்கறதா இருந்தால் பார்க்கறது. இது காலையிலையும் ஃபேஸ்புக் தான், மாலையிலையும் ஃபேஸ்புக். அந்த அளவு சாப்பிடக்கூட மாட்டோம் நாங்கள். இப்போ சிலர்களுக்கு அது இல்லைன்னு சொன்ன சகோதரர்களே, லைஃபே இல்லைன்ற அளவுக்கு அவசியமான தேவையான விஷயங்களை பார்ப்பதில் தப்பில்லையே. இது வரக்கூடிய அனைத்தையும் பார்க்கணும்னு இருக்குதா? பேப்பர் எடுத்தா சிலர்கள் சுபஹானல்லாஹ்
ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்து முடிக்கணும். ஏன்டா தேவையில்லாத வேலை? அவசியமான தகவல்களை மட்டும் பார்த்தா போதுமா? ஒரு கிளிப் வந்துச்சுன்னு வைங்க, பார்க்குறாரு, என்ன வருவது? எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை போகுது. இதில் என்ன ஏது, யார் பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் காயமடைந்தார்கள், இவர் ரிப்போர்ட்டர் ஆகிட்டார் இல்லைங்களா? இதெல்லாம் என்ன தேவை இருக்கு சகோதரர்களே? நாம் அறியாமலேயே எமது நேரத்தை அது தின்று கொண்டிருக்கிறது. எத்தனையோ தேவையான விஷயங்களை படிக்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். அதெல்லாம் விட்டு போட்டு இதில் மூழ்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி எதை நீங்கள் பார்க்குறீங்க என்றதை அவன் கண்காணிக்கிறான், எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட என்றதை அவன் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன செய்யறான்? இந்தாங்க ஆஜியார் பிடிங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செய்யறோம் நாங்கள் உங்களுக்கு கைவசமே கொண்டு ஒத்தம் தாரன்னு சொல்லி இவர் மனசுல நினைச்சதெல்லாம் என்ன செய்யுது? யா அல்லாஹ் சகோதரர்களே, மனசுல நினைச்சது அவனுக்கு என்ன தெரியும்? எப்படி தெரியும்? மனசுல நினைக்கிறது அந்த யூடியூப் நடத்துறவனுக்கு தெரியாது, மனசுல நீங்க நினைக்கிறது ஃபேஸ்புக் போடுறவனுக்கு தெரியாது, ஷைத்தானுக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனித உள்ளங்களில் என்ன செய்கின்றான்? அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதுல சந்தேகங்களே. அப்ப நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, என்ன உணர்வுல இருக்கிறீங்க என்ற தகவல் ஆசாமி கொண்டு போய் அங்க கொடுத்துருவான். டேய், இவனுக்கு இந்த தேவை தான் இருக்குது, அதனால இவன்ட ஃபேஸ்புக்கு இதை அனுப்பு, இல்லைங்களா? அவன்ட ஃபேஸ்புக்கு அதை அனுப்பு. உண்மையிலே சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, இந்த கனெக்ஷன் ஒன்று இல்லாட்டி அந்த யூடியூப்காரனுக்கு என்ன மனசில் உள்ளது என்ன எப்படி தெரியும்? ஒரு சகோதரர் சொன்னாரு, ஒரு பாட்டை பற்றி யோசிச்சு கொண்டு இருந்தாலும் ஃபேஸ்புக்கை திறந்தாலும் அந்த பாட்டு முன்னுக்கே வந்து நிற்கிதான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அது எப்படி வந்துச்சுங்க? யாரு போய் அவருக்கு சொன்னது? சகோதரர்களே, இது நடந்த உண்மை. யார் போய் சொன்னது அவனுக்கு? அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். யாருமே சொல்ல தேவையில்லை. நமக்கு ஒரு ஆசாமி இருக்கிறான். எங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் அங்கு பரிமாறக்கூடிய ஷைத்தான் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்தான்? இந்த ஷைத்தான் உங்களுடைய எதிரி, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்ன ஷைத்தான் லகும் அது, ஷைத்தான் உங்களுடைய விரோதி. ஃபத்தஹிதுஹு அதுவா, நீங்களும் உங்கள் விரோதியாக அவனை வைத்துக் கொள்ளுங்கள். சிநேகிதனாக அல்ல, நண்பனாக அல்ல, உங்கள் விரோதியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா நம்மள 100% பேருக்கு ஷைத்தான் யாராயிட்டான்? எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, ஒரு 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 காட்சியை இவர் தேடுறாருன்னு வைங்க, இவருக்கு வருவதில்லை. யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்கடா, யார்கிட்ட ஹெல்ப் தேடுறாரு? ஷைத்தான்ட ஹெல்ப் எதிர்பார்க்கிறாரு. ப்ளீஸ் எனக்கு டக்குன்னு நான் எதிர்பார்க்கறது என்ன செய், கொண்டு வந்து சேரு. அப்ப யாருடைய எதிர்பார்ப்பு, யாருடைய உதவியை எதிர்பார்க்கிறார்? ஷைத்தானுடைய எதிர்பார்ப்பு. சகோதரர்களே, ஷைத்தான் இன்று நேற்று உள்ளவன் அல்ல. எங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகத்தில் இன்றைக்கு ஒருத்தன் வாழ்றான்டா, அது யாரா தான் இருக்கணும்? ஷைத்தான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்ப அவனுக்கு லைஃப்ல எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், யாரை எப்படி எந்த டைம்ல விழுத்தாட்டணும் என்றது அவனுக்கு தெரியும். எத்தனையோ பேரை நல்ல ரூபத்தில் வந்துதான் அவர்களுக்கு என்ன செய்வான்? அட்வைஸ் பண்ணுவான். கடைசியில் என்ன செஞ்சிடுவான்? நஞ்சை வச்சிடுவான். அதனால ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேர்வது என்றது வாழ்க்கையினுடைய இலட்சியங்களில் ஒன்று. காலை மாலை திக்ர் ஓத நாம் மறக்கக்கூடாது சகோதரர்களே. ஏன்? ஷைத்தானிலிருந்து நமக்கு அல்லாஹ் அதன் மூலமாக பாதுகாப்பு தருகின்றான். மாலையாகிவிட்டால், நபி அவங்க சொல்றாங்க, மாலையாகிவிட்டால் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்தையும் ஓதுங்க, எல்லா விதமான தீங்கிலிருந்தும் உங்களுக்கு அதில் பாதுகாப்பு இருக்கிறது. படுக்கைக்கு சென்றீர்களா, ஆயத்துல் குர்சியை ஓத மறந்து விடாதீர்கள். ஏன்? ஷைத்தானிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. காலை மாலையில் குல் சூறாக்களை ஓதுவதை மறந்து விடாதீர்கள், ஷைத்தானிலிருந்து உங்களுக்கு அது பாதுகாப்பு இருக்கிறது. யார் ஒருவர் காலையில் 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லுவாரோ, அவருக்கு அன்று மாலை வரைக்கும் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னாங்க. எனவே இந்த பாதுகாப்புகள் எல்லாம் நாம் மேற்கொண்டால்தான் ஷைத்தாண்ட தீங்கிலிருந்து என்ன செய்ய முடியும்? எங்களை பாதுகாக்க முடியும். எனவே சகோதரர்களே, இப்படியான மார்க்க அவைகளில் கலந்து கொண்டு மார்க்க விளக்கங்களை பெற்று இந்த ஷைத்தானிய சிந்தனையிலிருந்து எங்களை பாதுகாத்து இம்மையிலும் அதிக நன்மைகளை செய்து மறுமையிலும் அதிக வாக்கியம் பெற்றவர்களாக எம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.